எதனால சாய்பாபா அவர்களுக்கு அது உங்களுடைய இவ்வளவு அந்த ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் போனதுக்கான காரணம் என்னது? ஆம், இது இன்னைக்கு நேத்திக்கு வந்த பக்தி கிடையாது. ம். சரியா? நமக்கு ஏதோ ஒரு ஜென்மத்துல கனெக்ஷன் இருந்ததுனால தான் இது வரைக்கும் தொடர்ந்து வருது. அது அவருக்கு மட்டும் தான் தெரியும். நமக்கு தெரியாது இல்லையா? நம்ம முந்தா நேத்து நடந்ததையே மறந்துருவோம். எங்க அம்மா நெறைய பாபா கோயிலுக்கு என்ன கூட்டு போவாங்க. ம். அப்ப அந்த மயிலாப்பூருக்கு எங்க அம்மா கைய பிடிச்சுன்னு தான் நான் நடந்து போயிருக்கேன். எங்க அம்மா அவ்ளோ சாமி வேண்டுவாங்க. அவ்ளோ கோயில் சுத்துவாங்க. சோ எனக்கு ஒரு டைம்ல பாபாவால நெறைய வந்து என் லைஃப்ல சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சுருச்சு. நெறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சுருச்சு. அப்போ நமக்கு ஒரு குரு ஒருத்தர் வேணும். லைஃப்ல நம்மள வழி நடத்துறதுக்கு குருங்கிறவர் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. அத நம்ம யாரா எடுத்துக்கிறோங்கிறது இருக்கு. சில பேர் வந்து அம் முருகன் அவரும் குரு தான். முருகன் எடுத்துப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா ராகவேந்தர் சுவாமி. ம். சில பேர் இப்போ வேற யாராவது ஒரு சுவாமி அந்த மாதிரி. எனக்கு ஷிரடி பாபா மேல எனக்கு அவர் மேல ஈர்ப்புன்னு சொல்றத விட, அவர் நம்மள இழுத்து புடிச்சு வச்சிருக்காருங்கிறத தான் நான் சொல்லுவேன். திருப்பியும் சொல்றேன். நம்ம ஒரு கடவுள நான் இவர வேண்டுறேன், அவரு வேண்டாம் அப்படிலாம் நம்ம டிசைட் பண்ண முடியாது. அவங்க டிசைட் பண்ணணும். என்ன வேண்டணுமா, வேணாமாங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும். கண்டிப்பா. அந்த மாதிரி அவங்க முடிவு பண்ணி என்ன அவங்கள வேண்ட வச்சிருக்காங்க. அதான் உண்மை.